அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். கண்கலங்கிய துரை வைகோ ஆறுதல் சொன்ன அமைச்சர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நேற்று காலை டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. காலையில் ஓட்டு எண்ணும் பணியை பார்வையிட வந்த துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தபோது, ஓட்டு எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பது மக்கள் என் மீதும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. தேர்தலில் போட்டியிடும் விருப்பம் எனக்கு இல்லை. தொண்டர்களுக்காகவே தேர்தலில் போட்டியிட்டேன். நான் முன்னிலையில் இருப்பது அவர்களுக்கும் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் வெற்றி பெற்று திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவேன் என கூறினார். இதனைத் தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கை முடிந்த நிலையில் 3.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற துரை வைகோ மாலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 3,13,002 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுத்தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்களான திருச்சி தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. மகளிர் உரிமை திட்டம், ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு கல்லூரி படிப்பிற்கு மாதம் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பஸ் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி போன்ற ஏழை எளியவர்களுக்கான திட்டங்களை தந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நல்லாட்சிக்கு சான்றுதான் இந்த வெற்றி. மூத்த அமைச்சர்கள் நேரு, ரகுபதி, அமைச்சர்கள் மகேஷ், மெய்யநாதன் ஆகியோரின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்கள், கட்சிகள் எந்த பொறுப்பும் வகிக்காத, பிரதிபலன் பார்க்காத தொண்டர்களின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. எளியவனுக்கு அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், மூத்த எம்பிக்கள் வழிகாட்டுதல் படி இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் என்னால் முடிந்தவரை எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். தந்தையிடம் போனில் பேசியபோது, அப்பா வாழ்த்துங்கள் என்று கூறினேன். நான் தான் உனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என கூறினார். நான் எனக்காக போட்டியிடவில்லை, உங்களுக்காக, கட்சிக்காக, கட்சி தோழர்களுக்காக போட்டியிட்டேன். நீங்கள் கேட்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்று பேசியபோது துரை வைகோ கண் கலங்கினார். பாஜக கட்சியினரின் பொய் பிரச்சாரத்தாலும் மதவாத பிரச்சாரத்தாலும் சில இடங்களில் 2ஆம் இடத்திற்கு வந்துள்ளனர். பாஜக கட்சியினருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சியினருக்குத்தான் கிடைத்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்களை பொறுத்தவரை அமைச்சரவையில் சேர மாட்டோம். இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எடுக்கும் முடிவுதான். பத்திரிகையாளர்களுக்கும் எதிரணி வேட்பாளர்களுக்கும் நன்றி. திருச்சி தொகுதிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என அவர் தெரிவித்தார். 13,002 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை பெற்றுத்தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம், ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்லூரி செல்வதற்கு மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா அந்த பேருந்து பயணம், அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பல நலத்திட்டங்களை அறிமுகம் செய்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த வெற்றி. அது மட்டுமல்ல, நமது மூத்த அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. என் அன்பு சகோதரர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி. மூத்த அமைச்சர் அண்ணன் ரகுபதி மற்றும் சகோதரர் மெய்யநாதன் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள், காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், பல்வேறு கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள், எந்த பொறுப்பும் வகிக்காத தொண்டர்கள், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த தேர்தலில் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வேன். என்னை பொறுத்தவரை இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை அளித்துள்ளீர்கள். என்னால் முடிந்த மட்டும்
நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில், நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில், நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும், இந்த துரை வைகோவால் முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து, அமைச்சர் பெருமக்களுடன், இங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் செல்லபாண்டி, நம்முடைய மாநகர செயலாளர், திருச்சி மாநகர செயலாளர் அண்ணன் மதிவாணன், புதுக்கோட்டை மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில், நம்முடைய திருச்சி மேயர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்கள், மாவட்ட செயலர் அண்ணன் வைரமணி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ, பழனியாண்டி, சின்னத்துரை மற்றும் அனைத்து மூத்த நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து மூத்த நிர்வாகிகள், பிற இயக்கங்கள், மற்ற இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பில், எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பில், எங்கள் இயக்க தந்தை வைகோவின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அலைபேசியில் அழைத்த பொழுது நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன். நான் அப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இது நான் எனக்காண்டி நிக்கல, உங்களுக்காண்டி, நம்ம கட்சிக்காண்டி, நம்ம கட்சி தோழருக்காண்டி நின்றனர். நீங்கள் கேட்ட வெற்றி நட்பெற்று தந்து விட்டேன். வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கையை கொடுக்க விடாதீங்க. பாஜக முழுமையாக தோல்வியடையும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இரண்டாம் இடம் வந்திருக்காங்க. வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொய் பிரச்சாரம், மதவாத பிரச்சாரத்தினால கிடைச்ச அந்த வாக்குகள் தான் சொல்றேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை, அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வேணா நடக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் வருமா? மாற்றம் வந்தா ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி அப்ப நீங்க ஆட்சியில பங்கு வகிப்பீங்களா? மாற்றம் வரப்போது ஆட்சியில பங்கு கேட்பீங்களா? அதாவது மாற்றம் வந்தால் இன்னும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைச்சரவையில் சேர மாட்டோம். அது உறுதியா? எங்களுடைய தலைவர், திமுக தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் தான். அமைச்சருக்கு விமானத்துக்கு போக வேண்டியது இருக்கு, பத்திரிகை. அதே மாதிரி இந்த தேர்தல் பரப்புரையில், இந்த தேர்தல் காலத்தில் எங்களை மாதிரி அரசியல் இயக்கத்தை சார்ந்த எங்களை போல நீங்களும் பத்திரிகைக்காரர், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எதிர் வேட்பாளர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள், அது அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய பாஜக கூட்டணி வேட்பாளர் சரி, சுயேட்சை வேட்பாளர் அனைவருக்கும் நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு. இனி அரசியல் எல்லைகளை கடந்து இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம உழைப்போம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.